வணக்கம். தாய்நாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகள் சர்வதேச அரசியலின் முக்கிய மேடையாக திகழும் ஒரு இடமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையின் உள்நாட்டு போர் மற்றும் அதன் பின்னணியில் தமிழர்கள் அனுபவித்த மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காணும் இடமாகவும் பார்க்கப்படுகின்றது. உலகின் கவனம் ஈர்க்கப்படும் இத்தகைய அரங்கிலே தமிழ் மக்களின் அரசியல் குரலாக விளங்கும் அல்லது தமிழர் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதியாக விளங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பங்கேற்க முடியாதமை தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு மட்டுமல்ல, தமிழர்களின் நலனில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக பல தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். அர்ஜுனா பங்கேற்க திட்டமிட்டிருந்த போதும் அரசியல் தடைகள், விசா சிக்கல்கள் மற்றும் அரசாங்க மட்டத்திலான அழுத்தங்கள் காரணமாக அவர் அங்கு செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக தமிழர்கள் சந்தித்து வரும் காணாமல் போனோர் பிரச்சினை, நில ஆக்கிரமிப்பு, இடம்பெயர்ந்தோர் நெருக்கடி, போர்க்குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதி தேடல் ஆகியவை சர்வதேச மேடைகளில் வலுவாக முன்வைக்கப்படாமல் போகின்றது. இது ஒரு தனிநபர் பங்கேற்பின்மை அல்ல, மாறாக தமிழர் சமூகத்தின் குரல் குறைக்கப்பட்ட ஒரு சம்பவமாகும். போர் சூழல் மற்றும் அதன் பின் காலத்தில் தமிழர்கள் சந்தித்த துயரங்களை நேரடியாக உலகின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இயலாமல் போனதனால் மனித உரிமை மீறல்கள் குறித்து வலுவான சாட்சியங்களை முன்வைக்கும் வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு வரும் நிலையில், அதாவது அரசியல் அதிகார பகிர்வு, தன்னாட்சி மற்றும் சமூக நீதிக்கான கோரிக்கைகள் சர்வதேச மேடையிலே உரிய வலிமையுடன் முன்வைக்கப்படவில்லை. தமிழர்களின் குரல் குறைந்ததால் இலங்கை அரசாங்கம் தன் வாதங்களை சர்வதேச அரங்கில் தடையின்றி முன்வைக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசாங்கம் தன் நிலைப்பாடுகளை வலுவாக சித்தரிக்க அதிக வாய்ப்பு பெற்றது. அதே நேரம் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள், இராணுவத்தினரின் பொறுப்பு கூறல் மற்றும் நீதிபெறும் நடவடிக்கைகள் மேலும் தாமதிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதுடன் தமிழர் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது சர்வதேச நாடுகளின் கருணை, அழுத்தம் மற்றும் ஆதரவை ஈர்க்கும் வாய்ப்பு குறைந்ததாகவே பார்க்கப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொள்ள முடியாத நிலைமை தமிழர் சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி போன்றது. சர்வதேச மேடைகளில் தங்களின் பிரச்சனைகளை முன்வைக்க தேவையான அரசியல் ஒற்றுமை, வெளிநாட்டு அரசியல் தளர்ச்சி மற்றும் வலுவான தைரியத்திறன் ஆகியவற்றை இன்றியமையாதவை என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. தமிழ் மக்களின் நலனுக்காக செயல்படும் அரசியல் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் இத்தகைய சிக்கல்களை தவிர்த்து உலகின் கவனத்தை ஈர்க்க வல்ல ஒருமித்த குரலுடன் மனித உரிமைகள் அமர்வுகளில் பங்கேற்பதும் அவசியமாகின்றது. இந்த நிலையில் ஐநாவில் ஒருவரின் குரல் ஒலிக்காத போது முழு சமூகமே இழப்பை சந்திக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை தேர்தலுக்கு முன்னும் பதவியேற்ற பின்னரும் வெளிப்படையான முறையில் வெளிப்படுத்தி வந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில், நாங்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களை குறிவைத்து எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பாக சந்தேகங்களை கிளப்புகின்றனர் என்று எங்கள் சக உறுப்பினர் வசந்த சமரசிங்க அவர்களுடைய சொத்து விவரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார்கள். ஆனால் உண்மையில் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னரே எங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக வெளியிட்டிருந்தோம். தேர்தலுக்கு பின்னரும் பதவிகளை ஏற்ற பிறகும் தொடர்ச்சியாக எங்களது சொத்து விவரங்களை மக்கள் முன் கொண்டு வந்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சியின் பல முக்கிய அரசியல்வாதிகளையும் குறிவைத்து அவர் சவால் ஒன்றை விடுத்தார். நாங்கள் எங்களது சொத்து விவரங்களை மக்கள் முன் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டுள்ளோம். முடியுமானால் எதிர்க்கட்சியினரும் தங்கள் சொத்து விவரங்களை வெளிப்படையாக வெளியிடட்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் அதை செய்வார்களா என்றும், இயன்றால் மக்கள் முன் கொண்டு வாருங்கள் என்றும் கூறினார். அப்போதுதான் யார் வெளிப்படையாக செயற்படுகின்றார்கள், யார் மறைக்கின்றார்கள் என்பது தெளிவாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இலங்கை அரசியலில் அரசியல்வாதிகளின் சொத்து விவரங்கள் தொடர்பான விவாதங்கள் புதியதல்ல. பலமுறை ஊழல், சட்டவிரோத சொத்து குவிப்பு, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொத்து விவரங்களை வெளியிடும் நடைமுறை அரசியல் வெளிப்படைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகின்றது. ஆனால் இதேபோல் எதிர்க்கட்சியினரும் முன்னாள் ஆட்சியாளர்களும் தங்களது சொத்து விவரங்களை வெளிப்படுத்துவார்களா என்பது இப்போது முக்கியமான ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. மக்கள் நம்பிக்கையை பெற அரசியல்வாதிகள் வெளிப்படையான முறையில் செயல்பட வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் வலியுறுத்தல். நாங்கள் செய்ததை போல எதிர்க்கட்சியும் செய்யட்டும் என்ற சவால் எதிர்கால அரசியலின் விவாதங்களை புதிய திசையை திறந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பு மெரிகான கல்வல வீதியில் வீடு இருப்பதாக அவரது உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருந்தார். அவர் தனது முகநூல் பதிவொன்றில் இந்த வீட்டினை மஹிந்த ராஜபக்ச 1980ஆம் ஆண்டு வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே மெதலமுனிலிருந்து கொழும்புக்கு வந்து செல்ல சொந்த பணத்தில் மெரிகானவில் வீடு வாங்கியவர் மஹிந்த என்றும் அவர் நினைவுபடுத்தினார். உதயங்க வீரதுங்க தனது பதவியிலே மேலும் கூறிய போது, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாத சட்டத்தின் அடிப்படையில் விஜயராம மாவத்தை எண் 117 அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு செல்ல வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 10.
அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியோடு விஜயராம இல்லத்தில் இரவு விருந்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அவர் அங்கிருந்து வெளியேற விரும்பவில்லை என்பதையும், அதே சமயம் மிரிகானவில் உள்ள வீட்டிற்கு செல்வது சிரமமாக இருக்கும் என்று உணர்ச்சி வசப்பட்ட உரையாடலையும் நான் கவனித்திருந்தேன். மகிந்த தனது 1980ஆம் ஆண்டு வாங்கி மிரிகான வீடு குறித்து நினைவு கூர்ந்திருந்தார். மகிந்த ராஜபக்ச அரசியலுக்கு வருவதற்கு முன்வரை மிரிகானவில் வீடு வாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தாலும் அதிகாரப்பூர்வ குடியிருப்பு கிடைக்காத காரணத்தினால் தனது குடும்பத்திற்காக சொந்த வீட்டை வாங்கியதாக உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் பல்வேறு அரசியல் மாற்றங்களின் நடுவே மஹிந்த ராஜபக்சவின் பேர், குடும்ப சொத்துக்கள் மற்றும் அரசாங்க வளங்கள் தொடர்பான விவாதங்களில் அடிக்கடி இடம்பெற்றே வந்துள்ளது. இந்த நிலையில் மிரிகான வீடு குறித்து வெளிப்படுத்தப்பட்ட தகவல் அவரது தனிப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான இன்னும் ஒரு பரிணாமத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச சட்டத்தின் அடிப்படையில் சில வரப்பிரசாதங்களை பெறுகின்றார். அதில் பாதுகாப்பு, அலுவலக வசதிகள் மற்றும் ஓய்வு வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் அடங்குகின்றன. எனினும் அவர் தற்போது எங்கு தங்குவார் என்பதும், மிரிகான வீடு அவருக்கு நிரந்தர ஓய்வு இல்லமாக அமையுமா என்பதும் அரசியல் வட்டாரங்களில் கேள்விகளாக மாறியுள்ளது. உதயங்க வீரதங்க மேலும், மஹிந்த இன்று முன்னாள் ஜனாதிபதியாக ஓய்வு நேரத்தினை கழிக்கின்றார். கொழும்பில் அவருக்கு வீட்டு வசதி பிரச்சனை ஏற்படாது என்பதில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் சொத்து விவகாரங்கள் இலங்கை அரசியலில் எப்போதுமே ஒரு விவாத பொருளாக இருந்து வருகின்றது. மெரிகான வீடு குறித்து வெளிப்படுத்தல் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் வாழ்க்கையின் இடையிலான தொடர்பினை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளின் மொத்த மதிப்பு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் அறிவிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு அருகில் கூட வரவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் குழு உறுப்பினருமான ஜி காசிலிங்கம் தெரிவித்திருக்கிறார். ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலான அரசியல் பழிவாங்குதலுக்கு ஆன கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக வெளிநாடுகளில் சொத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் ஊழலில் ஈடுபட்டதாகவும் பலமுறை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஆனால் பெரும்பாலான வழக்குகள் நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அல்லது பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் சூழ்ச்சி மட்டுமே. பொதுமக்களின் கோபம் திட்டமிடப்பட்ட முறையில் தவறாக வழிநடத்தப்படுகின்றது. ராஜபக்சர்களுக்கு எதிராக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளில் மக்கள் கவனம் செலுத்தும்படி செய்யப்பட்டது. ஆனால் உண்மையான பிரச்சனை மற்றும் நாட்டை பாதிக்கும் பொருளாதார மோசடிகள் திரைக்கு பின்னால் செயல்படுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இலங்கை அரசியலில் நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வருகின்றது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலம், அரசாங்க ஒப்பந்தங்கள், போருக்கான செலவுகள், சீன கடன்கள், ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் போன்றவை தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஊடக தணிக்கை, அரசியல் எதிரிகளை அடக்குதல் போன்றவை தொடர்பாகவும் விமர்சனங்கள் எழுந்திருந்தது. சிங்கப்பூர், துபாய், சேசல்ஸ் போன்ற நாடுகளில் சொத்துக்கள் வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. ஆனால் பெரும்பாலான வழக்குகள் உறுதியான ஆதாரங்களின்றி நீதிமன்றங்களிலே சிக்கி தடுமாறின. காசிலிங்கம் தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டது, முக்கிய அம்சமாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்பு, அவர் தேர்தல் ஆவணங்களில் அறிவித்த சொத்து மதிப்பு ராஜபக்சர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் மொத்த மதிப்பையும் விட அதிகமாகவே உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இது பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உண்மையில் யாருக்கு அதிக சொத்துக்கள் உள்ளன, யார் மீது குற்றச்சாட்டுகள் ஆதாரமின்றி சுமத்தப்படுகின்றன என்ற கேள்வியினையும் காசிலிங்கம் எழுப்பியுள்ளார். மக்கள் அதிருப்தி மற்றும் கோபம் திட்டமிடப்பட்டு ராஜபக்சர்கள் மீது திருடப்பட்டது. இதனால் பின்னணியில் நடைபெறும் உண்மையான ஊழல், அரசியல் ஒப்பந்தங்கள் மற்றும் மறைமுக சொத்து குவிப்புகள் பொதுமக்களின் கவனத்திற்கு வரவில்லை என்றும் அவர் கூறினார். ராஜபக்சர்கள் குற்றவாளிகள் அல்லது அரசியல் சூழ்ச்சிகளின் பலியா என்ற கேள்வி மீண்டும் இலங்கை அரசியலின் உரையாடலில் முன்னணிக்கு வருகின்றது.